ஸ்கூல் லஞ்சுக்கு குயிக்காக சைடிஷ் வேணுமா? அப்போ இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷாக சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிப்போம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை போட்டுப்போம். அதுக்கப்புறம் நைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம உருளைக்கிழங்கை போடணும். உருளைக்கிழங்கையும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். எந்த அளவுக்குனா ரொம்ப பெருசாக போட்டால் அது வேகாது. அதனால் சின்னதாக கட் பண்ணி போட்டுப்போம். உருளைக்கிழங்கு வேகும் போது நம்ம கொஞ்சம் மசாலா ஐட்டம் சேர்த்துப்போம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மசாலா ஃபுல்லாக போட்டுட்ட பிறகு நம்ம நல்லா கிளறி விட்டுப்போம். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா உருளைக்கிழங்குலேயே தண்ணி இருக்கும். அதில் உள்ள தண்ணியே ஃபுல்லாக ஃப்ரை ஆகும். தண்ணி ஊற்றினா அந்த கிறிஸ்பி வராது. அதனால் அதுக்கப்புறம் இதை மாதிரி கோல்டன் கலரில் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள், குயிக், கிறிஸ்பி, டேஸ்டி பொட்டேட்டோ ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி ஈஸி ரெசிபி வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.